இப்போ தற்போது அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்குது. இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது எப்படி? யாரோடையும் பேசி இல்லை. விசேஷமாக எங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற தொழிற்சங்கங்களோடவோ இல்லாட்டி வேறு வேறு மொழிகள் செயல்படுறவங்களோடவோ யாரோடையும் பேசாமல் தான் இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கு. இந்த கொண்டு வந்த சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் உண்மைக்கும் அவங்க தனிச்சையாக செஞ்ச செயல்பாடாக தான் இருக்குது. அரசாங்கம் முதலாவது இந்த சீர்திருத்தத்தை கொண்டு சொல்லுது, அவங்க என்னமோ இந்த அரசாங்கம் கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் தற்போது பாராளுமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்தை நான் கண்ட விஷயம்தான் இது. கடந்த அரசாங்கம் கொண்டு வந்தது தான் அப்படியோ காபன் கோப்பியாக இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த கொண்டு வந்திருக்க இது ஒன்றுமில்லை, சும்மா ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும்தான். இதுக்கு முதல் நடந்த கல்வி சீர்திருத்தம் எல்லாம் அது ரிசர்ச் பண்ணி நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தின பின் திரும்பவும் அது சம்மந்தமாக மானிட்டரிங் ப்ராஜெக்ட் செஞ்சு எல்லாம் செஞ்சு தான் நடைமுறைப்படுத்துது. ஆனால் இது ஒரே ஒன்றா கொண்டு வர்றாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் இருக்குது. ஒரு கேட்டால் ஒரு தாள் கூட இல்லை. நாங்கள் காண்டம் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் இது சம்மந்தம் ஒயிட் பேப்பர் ஒன்று கேட்டுச்சு. இப்போ ஒயிட் பேப்பர் ஒன்று கேட்கல, இவ்வளவு அறிவாளியான கல்வி அமைச்சர் சொல்கிறது ஒயிட் பேப்பர் மட்டுமே இல்லை, வேறு கலர்லேயும் பேப்பர் கொடுக்கலான்ட்டு. ஏன் இப்படி இந்த கொச்சப்பட்ட செயல்பாடாக மாற்றிருக்குது? இந்த செயல்பாடுகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று தான் இதில் பாடசாலை காலத்தை 2 மணி ஆக்குறாங்க. யார்கிட்ட கேட்டு தீர்மானிச்சிருக்காங்க? பாடசாலை காலம் யார்கிட்ட? அதிபர்கள்ட்ட ஆசிரியர்கள்ட்ட நேரத்தை தான் கொடுக்க போடுறாங்க. அப்போ அப்படி கொடுக்க போக்குள்ள நேரத்தை கொடுக்க போக்குள்ள அது எங்கள்கிட்ட கேட்காம அது நடைமுறைப்பட்டு சரியா நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது பிழையான செயல்பாடாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த அதை பேசாமல் நாங்கள் செய்ய விட மாட்டோம். அதுக்கு எங்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது. அதோடு எங்களுக்கு தெரியும், பாடசாலத்தில் கொண்டு வர அடுத்த சீர்திருத்தம் தான் பீரியட்ஸை 40 நிமிஷத்துக்கு 50 நிமிஷத்துக்கு மாற்றுறது. இப்போ 50 நிமிஷத்துக்கு இதை மாற்றக்குள்ள 50 நிமிஷம் யாரோட பேசியிருக்கிறாங்க? மாணவர்களோட பேசியிருக்கிறாங்களா? இல்லாட்டி மாணவர்களோடு இது சம்மந்தமாக முறையாக ரிசர்ச் பண்ணி பாஸ் இருக்கிறாங்களா? இதுக்கு இதை மானிட்டரிங் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்கிறாங்களா? பிள்ளைகளுக்கு இதை தாங்க இயலுமா? அது ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லாமல் தான் இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அப்போ இது பொருத்தமாக இல்லையான்ட்டு கூட பார்த்து இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால இப்போ பீரியட்ஸை அதிகரிச்சிருக்கிறாங்க. அது இதுக்கு போது இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது ப்ரொஃபஸர் உபாலி சேதர். அவர் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதிக்குள்ளே கொண்டு வந்த ப்ரப்போசல் இந்த கொண்டு ரிஃபார்ம்ஸ். அப்போ அது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போஸ்ட் தான் அது கொண்டு வந்தாங்க. அதில் இருந்தது டாக்டர் உபாலி சேதர். அப்போ அவர் கொண்டு வரக்குள்ள அதில் 1 hour பீரியட் தான் இருந்துச்சு. இப்போ தான் அது 55 பீரியட்ஸாக அதை மாற்றிருக்கிறாங்க. இப்போ அதை நாங்கள் எப்படி மாற்றினாங்க, எப்படி கொண்டு வந்தாங்கன்ட்டு ஒன்றுமே இல்லை. அப்போ இது ஒரு பக்கத்தில் இருக்குது. அதோடு எங்களுக்கு தெரியும், இப்போ டெக்ஸ்ட் புக்ஸுக்கு பதிலாக மாடியூல்ஸ் தான் பாவிக்க போகிறாங்க. இப்போ மாடியூல்ஸ் ஒரு கருவியாக பாவிச்சு அதுக்கான என்ன சரி செஞ்சுருக்க மானிட்டரிங் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு பார்த்துருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லாமல் தான் நடைமுறைப்படுத்த போடுறாங்க. அதனால் நாங்கள் இது பேசாமல் செய்கிற ஒரு ரிஃபார்மாக தான் நாங்கள் காண்றோம். இப்போ எங்களுக்கு தெரியும், இதில் புதிய சப்ஜெக்ட்ஸ்கள் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இப்போ புதிய சப்ஜெக்ட்கள் அறிமுகப்படுத்தி அது செய்ய போகிறது எப்படி? எங்களுக்கு 2013ஆம் ஆண்டு இலங்கையில் டெக்னிக்கல் ஸ்ட்ரீம் ஒன்று ஆரம்பிச்சிச்சு. சயின்ஸ் மேக்ஸுக்கும் அப்பால் போச்சு. அப்போ அதில் புதிய சப்ஜெக்ட்கள் கொண்டு வந்தால் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அதுகள் இன்னுமே நடைமுறைப்படுத்தாத ஒரு செயல்பாட்டு தான் இருக்கிற சப்ஜெக்ட்கள். அப்போ அதோட 2017ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதில் கூட 26 சப்ஜெக்ட் இருக்குது. இதுவரைக்கும் 26 நடக்குது இல்லை பாடசாலையில். அப்போ இவங்க கொண்டு வர புதிய சப்ஜெக்ட் எப்படி போக போகுது? அதோடு எங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் பாரிய பற்றாக்குறை இருக்குது, ஆசிரியர் பற்றாக்குறை. தற்போது கூட நாங்கள் காண்றோம். விசேஷமாக கிள்ளொச்சி, துணுக்காய், முல்லைத்தீவு, மடு அப்படியான வலயங்களில் அதிபர் ஆசிரியர்களும் இல்லை. ஆசிரியர் மட்டும் இல்லை, அதிகாரிகளும் இல்லை. ஆசிரியர்களும் இல்லை, அதிகாரிகளும் இல்லை. அப்போ இந்த சீர்திருத்தத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க? அப்போ எங்களுக்கு தெரியும், தற்போது விசேஷமாக சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீமில் கற்பித்தல் செய்கிறதுக்கு ஆசிரியர்கள் முறையாகவே இல்லை. துணுக்காயில் கிளிநொச்சியில் கஷ்ட பிரதேச பாடசாலைகள். அப்போ அதுகளுக்கு புதிய சப்ஜெக்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் எங்கால கொண்டு போகிறாங்க.
இப்போ வடமாகாணத்தில் இடமாற்றம் நடந்துச்சு. இந்த இடமாற்றத்தில் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட விசேஷமாக துணுக்காய் வலையிலிருந்து 75 பேர் இடமாறி போடுறாங்க. அப்போ அதுக்கு வந்திருக்கிறது எத்தனை பேர்? 24 பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ தற்போது இன்னும் 8 வருஷத்துக்கு கூட டீச்சர்ஸ்மார் 55 பேர் போக இருக்கிறாங்க. அப்படி போகக்குள்ள எத்தனை டீச்சர்ஸ்மார் அங்கே புதிய சப்ஜெக்ட் வந்தாலும் எப்படி நீங்கள் கற்பித்தல் செய்ய போகிறீங்க இந்த கஷ்டப்பிரதேச மாணவர்களுக்கு? அதை நாங்கள் கேட்குறோம். அதோட இப்போ விசேஷமாக கிளிநொச்சி வலயத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் 46 பேரில் வந்து போயிருக்கிறாங்க. வர்றது வந்து 6 பேர் தான். அப்போ இது எப்படி நீங்கள் முன்னுக்கு கொண்டு போவீங்க? அதனால் நாங்கள் கேட்குறோம், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். ஆசிரியர் பற்றாக்குறை அப்படி இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு ஒன்றும் அவசியம். அந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிற பட்சத்தில் புதிய 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 சப்ஜெக்ட்கள் வந்து எப்படி நாங்கள் செய்கிறது? அதோடு நாங்கள் கண்டோம். விசேஷமாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் உரையில் அவர் முன்வச்ச காரணங்கள் என்ன? முக்கியமாக முன்வச்ச காரணம் தான் அவர் வந்து பாடசாலைகளில் 100 10 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் 110 இருக்குதான். அப்போ 20 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் 416 இருக்குதான். அப்போ 30 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் 752 இருக்குதான். அப்போ 40 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் 1141 இருக்குதான். அப்போ 50 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் 1506 இருக்குது. அப்போ இவங்களோட பிளான் வந்து இந்த சின்ன பாடசாலைகளை மூடுறது. எங்கள் பாடசாலையில் வந்து கடந்த அரசாங்கங்கள் 100 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் இலங்கையில் வந்து 3144 இருக்குது. அவங்க வந்து முயற்சி பண்ணுறது வந்து இந்த சின்ன பாடசாலைகளை மூடுறது. என்ன காரணத்துக்காக மூடுறது? இது செலவாக ஏதாவது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், பாடசாலைகள் இது அநியாயம். இந்த வார்த்தையை அப்படியே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் சொன்னது. அப்போ வன்னியில் இருக்க பிள்ளைகள் எப்படி படிக்கிறது? அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? அங்கே இருக்க தற்போது இருக்க சின்ன ஸ்கூலில் மூடியா போகிறேன். எங்களுக்கு துணுக்காயில் சில ஸ்கூல்ஸ்கள் வந்து இன்னொரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு தூரம் வந்து 12 கிலோமீட்டர். எப்படி போடுறது? போவாங்களா? அவங்களோட எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் இப்படி சின்ன பாடசாலைகளை பேசாமல் இப்படி மூட போக்கில் அந்த பிள்ளைகளோட கல்விக்கு என்ன ஆக போகுது? நாங்கள் சொல்கிறோம், இதுகளுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? கடந்த அரசாங்கங்களுக்கு செய்ய இயலாத சீர்திருத்தத்தை வந்து இந்த அரசாங்கம் செய்ய போகுது. நாங்கள் பாராளுமன்றத்தில் அதை கண்டோம். பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த செயல்பாடை முன்னுக்கு கொண்டு போகிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாடசாலை மூட்டுற செயல்பாடு, இந்த மூட்டுறது வேறொரு காரணத்துக்கும் இல்லை, கல்வியில் செலவை குறைக்கிறதுக்கு. 100க்கு 6% கல்விக்கு கொடுக்கணுன்ட்டு வந்த அரசாங்கம் சிறிய பாடசாலைகளை மூடுறதுக்கு முயற்சி செய்கிறத வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்னது என்னதுக்காக மூடுறாங்க? பிள்ளைகளுக்கு ஆதரவா? இல்லை, அவங்களுக்கு வேணும் என்னது? இந்த பாடசாலைகளுக்கு ஒரு செலவு அதிகம். நாங்கள் கண்டோம். அனுரகுமார் திசாநாயகர் உரையில் அவர் சொல்கிறாரு, 5 பிள்ளைகள் இருக்க பாடசாலையில் 3 டீச்சர்ஸ் இருக்கிறாங்களாம். 20 பிள்ளைகள் இருக்க பாடசாலையில் 10 டீச்சர்ஸ் இருக்கிறாங்களாம். இப்படி அப்போ அவங்களுக்கு இருக்கிற மாணவருக்கு அந்த படிக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கு சரி படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை நாங்கள் பாதுகாக்கணும். அப்போ அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டிய தலைவர் சொல்கிறது வந்து அது ஒரு அநியாயம். அப்போ பெரிய ஸ்கூல்ஸ் மட்டுமா வைக்க வேணும்? சின்ன ஸ்கூல்ஸோ மூடியா சொல்கிறீங்க? இப்போ இதால் பாதிக்கப்படுறது 50 குறைஞ்ச பாடசாலை மூடினா அதில் பாதிக்கப்படுறது வடகிழக்கில் தான் அநேகமான பாடசாலைகள் இது பாதிப்படைகிறது. அதனால் இதுக்கு என்ன பதில் இருக்குது? அதனால் நாங்கள் இப்போ நாங்கள் தெரியும், வருகிற 2ஆம் தேதி கல்வி அமைச்சரும் பிரதம மந்திரியுமான மரிய அமரசூரிய தலைமையில் பெரிய ஒரு கூட்டம் நடக்குது. கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்துகிற கூட்டம் வடமாகாணத்துக்கு. நாங்கள் சொல்கிறோம், அதில் முதலாவது தற்போது வடமாகாண கல்வி முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். தற்போது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு என்ன தீர்வு நீங்கள் கொடுக்க போகிறீங்க? தற்போது சயின்ஸ் மேத்ஸ் ஸ்ட்ரீமில் வன்னி பிரதேசங்களில் பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் இல்லை, கல்வி இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு கொடுக்க போகிறீங்க? அதுக்கு அதிகாரிகள் குறைவாக இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறீங்க? அப்படி இல்லாமல் இந்த புதிய சீர்திருத்தம் அமல்படுத்த போகிறாங்க. தற்போது இருக்கிற சப்ஜெக்ட்களுக்கு கூடவே ஆசிரியர்கள் இல்லாத பட்சத்தில் புதிய சப்ஜெக்ட்கள் அறிமுகப்படுத்துறது தான் 2ஆம் தேதி வர்றாங்க.
இருக்கிறத கூட செய்ய இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? அதனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம். இதை பலாத்காரமாக ஒரு நாளும் கல்வியை கொண்டு போக இயலாது. இதை நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் இன்று கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் செஞ்சது இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன எப்படியா இருக்கணும்னு நாங்கள் பேசுறது. அதோடு எங்களுக்கு தெரியும் கல்வியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த கல்வி சீர்திருத்தத்தில் பதில் இருக்குதா? இப்போ உண்மையும் கல்வியாலே அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் இன பிரச்சனை, அடுத்த தமிழ் மக்களின் பிரச்சனை, இதுகள் சம்பந்தமாக இந்த நாட்டில் சமாதானம் சம்பந்தமாக கல்வி ஊடாக கொண்டு வர போகிற சீர்திருத்தத்தில் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? அதுகள் பற்றி ஒன்றும் இல்லை. நடைமுறையில் பிரச்சனை பற்றி ஒரு சாத்தியமான செயல்பாடும் இல்லை. அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இந்த சீர்திருத்தம் தமிழ் மக்கள் பக்கத்தால் பார்த்தாலும் அவங்கள்ட்ட பிரச்சனைக்கு சாதகமான தீர்வுகள் இதில் இருக்குதாங்கிற பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், இது பேசி செய்ய வேண்டிய ஒரு சீர்திருத்தம் பலாத்காரமாக செய்ய வந்தால் அதுக்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் அதுக்கு எதிராக போராடுங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம். இப்போ எங்களுக்கு வரலாறு அந்த செய்ய வேண்டிய கட்டாய சப்ஜெக்ட்ஸ் 5 இல்லைங்கிற காரணத்துக்காக தான் ஒரு டிபேட் ஒன்று போகுது. சரியா? இப்போ எங்களுக்கு இருக்க அதை பேசி அரசாங்கம் சொல்கிற காரணம் நாங்கள் தெரிவு செய்கிற சப்ஜெக்டில் அது இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லைங்கிறது தான் அரசு பக்கத்தால் சொல்கிற காரணம். இப்போ எங்களுக்கு வரலாறு சம்பந்தமாக வேறொரு பிரச்சனையும் இருக்குது. நாங்கள் தற்போது பாடசாலையில் கற்பித்த வரலாறு பற்றி எடுத்துக்கொண்டால் அந்த வரலாறுனால தான் பல பிரச்சனையும் வந்திருக்குது. அதனால் உண்மையான ஹிஸ்ட்ரியை நாங்கள் எடுக்க வேண்டும். அதனால் நாங்கள் சொல்கிறோம், இதை ஏனையோரோட பேசி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிற காரணம் தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த வரலாறு சம்பந்தமாக இருக்க பிரச்சனை தலைமையில் ஆசிரியர் துறைக்கான ஒரு கவுன்சில் ஒன்று உருவாக்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. இது 1994ஆம் ஆண்டில் கொண்டு வந்த கல்வி ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு ஆசிரியர் அதிபர் சேவை உருவாக்குறதுக்கு கொண்டு வந்த பிரமாண குறிப்புக்கு அமைய செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடு. இது எல்லா அரசாங்கமும் செய்யாமல் முன் வந்த ஒரு செயல்பாடு. அப்போ இதுக்காகத்தான் இந்த டீச்சர்ஸ் கவுன்சில் உருவாக்குறது பேசியிருக்குது. ஆனாலும் இந்த டீச்சர்ஸ் கவுன்சில் மட்டும் இல்லாமல் இது கல்வி நிர்வாக சேவை, கல்வியாளர் சேவை, எல்லா சேவையும் உள்வாங்கி செய்ய போகிற செயற்பாடாக தான் இருக்குது. அதில் எங்களுக்கு இருக்க பிரச்சனை தான் அது சம்மந்தமாக எல்லாரோடையும் கலந்துரையாடி ஒரு செய்ய வேண்டும். ஆனாலும் இந்த கொண்டு வர போகிற இந்த கவுன்சிலுக்கு ப்ரைவேட் டியூஷன் கொடுக்குற டீச்சர்ஸுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதாக பேசுகிற ஒரு பேச்சு நாங்கள் காண்கிறோம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற ஒரு செயல்பாடு. உண்மைக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு அவங்களோட தரத்தை அதிகரிக்கத்தான் டீச்சர்ஸ் கவுன்சில் நாங்கள் கேட்டோம். அந்த கவுன்சில் விசேஷமாக டாக்டர்ஸ்க்கு ஒரு கவுன்சில் இருக்குது, லாயர்ஸ்க்கு ஒரு கவுன்சில் இருக்குது. அதே மாதிரி அகில இலங்கை சர்வீஸ்க்கு ஒவ்வொரு சர்வீஸுக்கு கவுன்சில் இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர் அதிபர்களுக்கும் ஒரு கவுன்சிலை நாங்கள் கேட்டோம். நாங்கள் கேட்கையில் ப்ரைவேட் டியூஷன் கொடுக்குறவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுக்குற கவுன்சில் மஹிந்த ஜெயசிங்க தலைமையில் செய்கிற அந்த கவுன்சிலுக்கு ப்ரைவேட் டீச்சிங்கும் அப்படி கொடுக்கறது பேசுகிறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை பேசி செய்ய வேண்டிய செயல்பாடு இது கல்வி தனியார்மயப்படுத்துறதுக்கு எதிராக கல்வியின் பாதுகாப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசாங்கமே, இந்த செயல்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கிற அரசாங்கமே திரும்பவும் அந்த மாற்று செயல்பாடுக்கு போகிறதா இருந்தால் அதை நாங்கள் கவனத்துக்கு எடுக்கிறது மட்டுமில்லை, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற செயல்பாடாகவும் இருக்குன்னு நாங்கள் சொல்ல வேண்டும்.